இப்போ இவர்கிட்ட 108 தானே இருக்குது, அப்போ 118க்கு 10 பேர் தேவையாச்சே அப்படின்னும் போது இப்போ ஒரே ஒரு வழி இவருக்கு விஜயோடைய தாவேகாக்கு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் வந்து ராகுல் காந்தியும் இவருக்கு வாழ்த்து சொல்லியிருக்கார் விஜய்க்கு. அதனால் காங்கிரஸோட கூட்டணி வச்சுக்கலாமா, வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 2029 எலெக்ஷன் வரும்போது 2029 நடக்க போகிற பாராளுமன்ற தேர்தல், இது சட்டசபை தேர்தல், இவர் ரிஜிஸ்டர் பாராளுமன்றம் வேறு, அது கொஞ்சம் அனுபவம் மிக்கவங்கள தேவை. அப்படி இருக்கும் பட்சத்தில் அப்போ கம்யூனிஸ்ட்டு, சிபிஐஎம், அப்புறமா வந்து இங்கே திருமாவளவன், காங்கிரஸ், அவ்வளோதான் சாலிடாக வந்து 4 கட்சியும் வச்சுட்டு இவர் வந்து இப்போ வந்திருக்க தகவல் என்னன்னா வந்து நாளை மறுநாள் வந்து பதவியேற்பு விழா நடத்துகிறதா அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் இருக்குது. இந்த விழா வந்து எந்த ஒரு பிரச்சனை, எதனாவது ஒரு போலீஸ் ஆஃபீஸரோ, ஏதோ ஒரு ஐஏஎஸோ ஐபிஎஸோ, இல்லை சாதா ஒரு கான்ஸ்டபிளோ, இல்லை ஒரு லோக்கல் ரவுடி ஒரு பிரச்சனை பண்ணான்னா மக்கள் குறை நிறைய இடத்துல லஞ்சம் ஊழல் அப்படின்னு தான் இருக்குன்னு தான் நீங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் மேடையில் பேசினா. ஒயின் ஷாப்பை நீங்கள் மூட போகிறேன் நீங்கள், ஓகேங்களா, இதுதான் அதிகமாக இருக்குன்னு உங்களால் மூட முடியுமா? கஜானா இருந்தால் தான் ஆட்சி செய்ய முடியும். அப்போ ஒயின் ஷாப்ஸ் எல்லாம் இழுத்து முடிங்கன்னா எலெக்ஷன் நேரத்தில் தான் வந்து பிரச்சாரத்துக்கு போகும்போது 6 மணிக்கு மேலே போகமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உங்கள் பிரச்சாரம் 6 மணிக்கு மேலே வேணாம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் முதல்வர் ஆகிட்டிங்கன்னா நாளை மறுநாள் ஒற்றன் செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிக இடங்களை பெற்று வெற்றி பெற்ற கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தமிழக வெற்றி கழகம், அதனுடைய தலைவரான விஜய். இப்போ அவர் தான் முதல்வர் ஆக போகிறார் அப்படின்றது தான் இப்போ டாப்பிக்கு. ஏன்னா அவர் வந்து இருக்கக்கூடிய 234 தொகுதியில் 108 தொகுதிகள் அவர் வந்து ஜெயிச்சிருக்கார். அதுக்கப்புறம் திமுகவை பார்த்தீங்கன்னா 59 தொகுதிகளும், அஇஅதிமுக 47 தொகுதிகள், காங்கிரஸ் வந்து 5 தொகுதி, பாட்டாளி மக்கள் கட்சி 4, கம்யூனிஸ்ட் பார்ட்டி 2, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 2, விடுதலை சிறுத்தைகள் 2, பாரதிய ஜனதா பார்ட்டி 1, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அது 1, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 1 வந்திருக்கு. ரைட். இப்போது இந்த 234 தொகுதியில் எத்தனை தொகுதி வந்து ஒரு கட்சி ஜெயித்தால் அவங்களோட மெஜாரிட்டியை நிரூபிக்கணும் அப்படின்னா 118 சீட் மினிமம் தேவை. 118 இடங்களை வென்றிருந்தால் அவங்க வந்து மெஜாரிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சட்டசபையை அமைக்கலாம், அவங்க வந்து முதல்வராக அவங்க கட்சி இருக்கலாம் அப்படின்றது தான். ரைட். இப்போ இவர்கிட்ட 108 தானே இருக்குது, அப்போ 118க்கு 10 பேர் தேவையாச்சே அப்படின்னும் போது தொங்கு சட்டசபை நடக்கணும். ஆமாம், கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். ஏன்னா இவங்களால மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண முடியாது அப்படின்னு. சரி, மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணோன்னா அப்போ என்ன பண்ணலாம், இவர்கிட்ட இல்லை அப்படின்னு வெளியில் கட்சியில், ஆமாம், வெளியிலேருந்து கட்சி ஆட்கள் வந்து சப்போர்ட் கொடுக்கலாம். இதில் தான் குதிரை பேரம் அப்படின்னு வேறு நடக்கும், புரியுதுங்களா? ஹார்ஸ் ட்ரேடிங் அப்படின்வாங்க, அதை விலைக்கு வாங்குவாங்க, சில ஜெயிச்சவங்களெல்லாம் விலைக்கு வாங்குவாங்க, அந்த மாதிரிலாம் ஒரு இது இருக்கும். ஆனால் இங்கே வந்து அதுக்கான வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்குது. ஏன்னா இவருக்கு தேவையானது 10 தான். 10ன்னும் போது இவர் வந்து திமுக கிட்ட நாட முடியாது. ஏன்னா திமுக தான் இவரோட நேர் எதிரியே. ரைட்டு. அப்போ அஇஅதிமுக கிட்ட போகலான்னா அஇஅதிமுக வந்து எப்படி சப்போர்ட் கொடுக்கறதுனா அவங்க போய் அவங்களோட சேரவும் மாட்டாங்க. விஜயோட போய் சேர்ந்து இருந்தால் அது வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அஇஅதிமுக ஒரு 40 வருஷம் ஆண்டு கால ஒரு கட்சி வந்து தங்களை வந்து குறைச்சிக்கிற மாதிரி ஆகிடுமே அப்படின்னு ஒரு யோசனை இருக்குது. ஏன்னா அவங்க வந்து திமுக அதிமுகன்றது தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இவங்க அவங்களோட போயிட்டா அது ஒரு டாக் ஆகிடும். அப்படி சரி, இன்னொன்று விஜயே வந்து இவங்களை வந்து கூட்டு வச்சிங்கனாலும் நமக்கு ரிஸ்க்கு தான் அப்படின்னு யோசிக்கலாம். ஏன்னா வந்து அஇஅதிமுக வந்து ஒரு பழுத்த கட்சி, நல்ல அனுபவமிக்க கட்சி அப்படின்னு. சரி, இப்போ இந்த 10 பேருக்கு என்னன்னா, அப்போ சரி நம்ம போய் பாமக கிட்ட 4 பேர் இருக்காங்களே, பாமகவில் போயிட்டு விசாரிக்கலாமா அப்படின்னு பார்த்தான்னா பாமக வந்து இவங்களுக்கு உடன்பட்டு வருவாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா பாமக இருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி, அதாவது பாஜக அஇஅதிமுக அவங்க கூட்டணியில் தான் இருக்காங்க. அதனால் அங்கேருந்து போகணுன்னா கண்டிப்பாக பாஜகவை பகைச்சி கொண்டு பாமக போகிறதுக்கு வழியில் தான் நேற்று நான் சொன்ன மாதிரி தான் வந்து பாஜகவே நீங்கள் போய் அங்கே இருங்க, அவங்க குடிமை நம்ம கையில் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னால் உன பாமக போகலாம், அதை அவங்க ஏற்றுப்பாங்களான்ட்டு.
இப்போ ஒரே ஒரு வழி இவருக்கு விஜயோடைய தாவேகாக்கு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலே இந்த எலெக்ஷன் அப்பயே வந்து எலெக்ஷனுக்கு முன்பே வந்து என்னன்னா காங்கிரஸோட கூட்டணி போகலான்னு ஒரு பேச்சுவார்த்தை இருந்துச்சு. அப்புறம் அது எப்படியோ புட்டுக்குச்சு, ஒன்றும் நடக்காமல் போயிடுச்சு. அந்த காங்கிரஸ் இதில் கூட்டணியில் இருந்திருந்தால் இப்போ பெற்ற வெற்றின்னு பார்த்தா காங்கிரஸ் வந்து 5 சீட்டு தான் வந்தது. வந்து அவங்க ஒரு 25 சீட் வாங்கினாங்களா, அழகாக ஒரு 30 சீட்டு வாங்கியிருந்தாலும் 30 சீட்டும் ஜெயிச்சிருந்தாலும் ஜெயிச்சிருக்கலாம். அது நடந்திருக்கலாம், இல்லை ஒன்றும் இல்லாமல் கூட போயிருக்கலாம். ரைட், அது போன கதையாக போச்சு. சரி, இப்போ இருக்குது 5 சீட்டு காங்கிரஸ் கிட்ட. இவங்களுக்கு தேவை 10 பேர். காங்கிரஸ் வந்து ராகுல் காந்தியும் இவருக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு விஜய்க்கு. அதனால் காங்கிரஸோட கூட்டணி வச்சுக்கலாமா? வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 2029 எலெக்ஷன் வரும்போது விஜய் ஆளும் கட்சியாக இருக்குது, விஜய்க்குன்னு ஒரு மாஸ் இருக்குது, இங்கே வந்து அவருக்கு வந்து ஒரு பலம் இருக்குது. அப்படின்னும் போது காங்கிரஸ் அதை நம்பி தான் போவாங்க. ஏன்னா வந்து அரசியலை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிற குதிரை மேலே தான் கட்டுறதுக்கு அதுதான், புரியுங்களா? அப்படி இருக்கும்போது இவங்க கூட போவாங்க அப்படின்னா, சரி 5 பேர் காங்கிரஸ் போயிட்டா மீதி 5 பேர் தேவை. அப்படின்னும் போது கம்யூனிஸ்ட், அவங்க கம்யூனிஸ்ட்டில் வந்து இந்திய தேசிய கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா வந்து 2 சீட் வச்சுருக்காங்க. அப்புறம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2 சீட் இருக்குது. அப்புறமா இவங்க 2 பேரை தவிர்த்து திருமாவளவன், ஏன் இப்போ சொல்கிறேன்னா திருமாவளவனுக்கு ஒரு சீட் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு காலையில் அவங்க ஒரு சிலைக்கு வந்து மாலை போடுறதுக்கு போகிறாங்க. அப்போ வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டை சேர்ந்தவர், கம்யூனிஸ்ட்டை சேர்ந்தவர், அப்புறமா திருமாவளவன் 3 பேரும் தான் இந்த கட்சி தலைவர் 3 பேரும் போயிட்டு மாலையை போட்டாங்க. அப்போது இந்த 5 பேரும் ரெடியாக இருப்பாங்கன்னு அர்த்தம். இப்போ விஜயோட வேலை என்னவா இருக்கும்னா, அதுதான் நம்ம சொல்ல தேவையில்ல, அதுதான் செய்ய ஆரம்பிப்பார். காங்கிரஸ்க்கு நிறைய பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. ஏன்னா முதலே வந்து பிரவீன் சக்கரவர்த்திலாம் வந்து இவர்கிட்ட அலையன்ஸ்க்கு பேசினவங்க. அதனால் எப்படியாவது சப்போர்ட் கொடுக்கும்போது ராகுல் காந்தி ரெடி உடனே கொடுக்கறதுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிடுவார். அந்த 5 அங்கே போவோம். அப்புறம் இந்த கம்யூனிஸ்ட்னு போயிடும். இவங்க ஒன்று சொல்லுவாங்க, சார் உங்களுக்கு என்ன ஒரு மினிஸ்டர் வேணால் கொடுத்துறேன் அப்படின்னு காங்கிரஸில் சொல்லிடலாம். ஏன்னா விஜய் வந்து இதுக்கு முன்னால் கூட்டணி ஆட்சி நடத்தணும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தார். ஓகேங்களா? இப்போ என்ன தான் 100 பேர் 108 பேர் இருந்தாலும் அவருக்கு 118 இருந்தால் தான் அவரே நடத்த முடியும். அப்படி இல்லைன்னா கூட்டணி ஆட்சி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ்க்கு ஒரு அமைச்சர் கொடுத்துலாம். கம்யூனிஸ்ட் வந்து அவங்களுக்கு அமைச்சர்லாம் கேட்க மாட்டாங்க பெருசாக. அவங்க வந்து அவங்க ரைட் ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரே ஒரு இது பரிகாரம் செய்கிறேன், விஜய் ஒத்துக்கலாம் அப்படின்னு நமக்கு இருக்க ஒரு வியூகத்தில் சொல்கிறேன். இந்த வாட்டி வியூகம் தப்பாதுன்னு நினைக்கிறேன், தப்பாகாது. என்னன்னா 2029 நடக்க போகிற பாராளுமன்ற தேர்தல், இது சட்டசபை தேர்தல் இவர் ஜெயிச்சிட்டார். பாராளுமன்றம் வேறு, அது கொஞ்சம் அனுபவம் மிக்கவங்கள தேவை. அப்படி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக விஜய் வந்து இந்த அலையன்ஸ் செட் ஆகிடுச்சுன்னா, கம்யூனிஸ்ட்லாம் செட் ஆகிடுச்சு, திரும்பவும் செட் ஆகிடுச்சுன்னா ஒரே ஒரு வழி தான் பண்ணுவார். பேசும்போதே 2029 எலெக்ஷனில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல சீட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ்க்கு வந்து குறைஞ்சது ஒரு 15 சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லுவார். கட்சா போதுன்னா நம்ம 15 பேர் ஜெயிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு காங்கிரஸ் வந்து, ஏன்னா எம்எல்ஏவாக 5 பேர் தான் நம்ம ஜெயிச்சிருக்கோம், சரி நமக்கு 15 நின்று ஒரு 10 ஜெயிச்சா நல்லா இருக்குமே, 40 ஒரு 10 வருமோ அப்படின்றது. என்னோட இது வந்து ஒரு 10 12 கொடுப்பாங்க அவங்களுக்கு காங்கிரஸ்க்கு. அப்புறமா கம்யூனிஸ்ட்டுக்கு வந்து என்னங்க எம்பிக்கா ரைட்டு, இந்த வலதுசாரி இடதுசாரி ஒவ்வொரு கம்யூனிஸ்ட்டுக்கு வந்து சிபிஐஎம் இவங்க 2 பேருக்கு வந்து ஆளுக்கு வந்து ஒரு 3 சீட்டு ஜெயிக்கிற மாதிரி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, இங்கே ஒரு 10 காங்கிரஸ்க்கு, இதில் ஒரு 3 16 ஆயிடுச்சா. திருமாவளவனுக்கு உங்களுக்கு 2 சீட்டோ இல்லை 3 சீட்டோ கொடுக்குறேன், ஒரு 3 சீட்டு கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். 19 போயிடுச்சுன்னா மீதி 21. நாங்கள் 21 நாங்கள் நின்றுக்கிறோம், 19 உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுவார்த்தை வந்துட்டாங்கன்னா, அப்போ கம்யூனிஸ்ட்டு சிபிஐஎம் அப்புறமா வந்து இங்கே திருமாவளவன் காங்கிரஸ் அவ்வளோதான் சாலிடாக வந்து 4 கட்சியும் வச்சுட்டு இவர் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு போவார் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ வந்திருக்க தகவல் என்னன்னா வந்து நாளை மறுநாள் வந்து பதவியேற்பு விழா நடத்துகிறதா அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் இருக்குது. இந்த விழா வந்து சென்னை நேரு ஸ்டேடியத்தில் நடத்தலாம் அப்படின்னு வந்து அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் நடக்கிறதா நமக்கு தகவல் தான். இது உண்மையான தகவலாக என்னன்னு தெரியல, நமக்கு வந்து கசிந்து வந்த தகவல், ஸ்பெக்குலேஷன்ஸ் தான், அதை வச்சு தான் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது இது ஒத்துக்குனாங்கன்னா திருமாவுக்கும் ஒன்றே என்னன்னா, சரி ஆட்சியில் பங்கு இல்லைன்னா இது பரவாயில்ல, அங்கே புது கட்சி தானே, இவங்க கூட இருந்து ட்ராவல் பண்ணிக்கலாமே அப்படின்னு கூட இருக்கலாம். ஏன்னா அங்கேருந்து ஆதவர் தான் முன்ன அங்கே இருந்தார், இங்கே திருமாவோட தான் இருந்தார் ஆதவ். அதனால் இவங்களுக்குள்ள ஒரு முதலே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு தான். பட் இப்போ பார்த்தீங்கன்னா திருமாவுக்கு வந்து சீட் ஷேரிங்கில் வந்து கொஞ்சம் மனக்கசப்பு ஏற்பட்டுச்சு திமுகவோட. அதனால் இந்த மாதிரி ஒரு அலைன்ஸ், அதாவது ஆஃப்டர் எலெக்ஷன் அலைன்ஸுன்றதில் இந்த காங்கிரஸ் இந்த மற்ற 3 கட்சிகளும் சேர்ந்து இவங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வேண்டிய 118 அங்கே வந்தது. அதுக்கப்புறமா இன்னொரு ஒரு தகவல் என்ன வருதுன்னா, இதில் உண்மையிலேயே கஷ்டப்பட்டது யாருன்னா, இந்த எலெக்ஷனில் ரொம்ப பாடுபட்டு கேன்வாசிங் பண்ணது யாருன்னா 2 கட்சிங்க. அதுவும் குறிப்பாக 2 தலைவருங்களை சொல்லணும். அதில் ஒரு தலைவர் ரொம்ப வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான். அவர் வந்து
ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு கிராமமும் போயிட்டு எலெக்ஷன் ப்ரொபகண்டா பண்ணார். ஆனால் அவர் நின்ன அந்த காரைக்குடியிலேயே வந்து காரைக்குடி தானே அவர், ஆமாம், அந்த காரைக்குடியில் வந்து அங்கேயே வந்து அவர் பெருத்த தோல்வியை அடைஞ்சிட்டார் அவர். அதுதான் ரொம்ப ஏற்றுக்க முடியாத விஷயம். அதாவது என்னென்னா, பல எதிர்க்கட்சி தலைவருங்க எல்லாருமே வந்து சீமான் தோத்தது வந்து இவ்வளோ முறை தோத்ததை விட இந்த வாட்டி தோத்தது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வருத்தமாக தான் பார்க்குறேன். ஏன்னா அவர் சட்டசபைக்கு போக வேண்டிய ஆள், குரல் எழுப்பக்கூடிய ஒரு ஆள், சட்டசபையிலையோ இல்லை பாராளுமன்றத்திலையோ பேசுறதுக்கு தகுதி உள்ள ஒரு ஆள், அவர் தோல்வி அடைஞ்சிட்டார். ஒன்று யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வலிச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி, அஇஅதிமுக. அவர் வந்து காலையிலையும் சாயந்தரமாக சுற்றுப்பயணம். அதாவது அவர் வந்து எலெக்ஷனுக்கு 6 மாதத்துக்கு முன்னாலேருந்தே சுற்றுப்பயணம் போக ஆரம்பிச்சார். அவரும் போய் சுற்றினார். பட் அவருக்கு பெரிய இழப்பு என்னன்னா, அவரால் வந்து அந்த 47 சீட்டு தான், 47 தான் வந்து அவங்களால ஜெயிக்க முடிஞ்சிச்சு. மீதி இல்லாமல் எதிர்பார்த்தது அட்லீஸ்ட் இவங்க தான் ஃபஸ்ட்டு வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன். இல்லைன்னா செகண்ட் பிளேஸில் தான் இந்த இதில் வந்துச்சு. ஆரம்பத்தில் கவுண்டிங் அப்போ வந்து இவங்க 2வது இடத்துல இருக்காங்க. கட்சி அவர் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டார். ரைட். இப்போ ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, நமக்கு இதுவும் ஒரு தகவல் வந்தது தான். அஇஅதிமுகவில் இருக்கக்கூடிய கொங்கு மண்டலத்தை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ, அவரோட டீமோட வந்து ஸ்ட்ரைட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி அஇஅதிமுகவை நாங்கள் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு போகலாம் அப்படின்னு ஒரு திட்டவட்டமாக இருக்காங்களாம். ஆனால் இது வந்து அப்படி ஒரு திட்டம் இருந்து அப்படி போனாங்கன்னா, இவங்க எல்லாருமே செங்கோட்டையனை துரோகி அப்படின்னு சொன்னதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, ஓபிஎஸ் சொன்னதெல்லாம் கிடையாது. இது வந்து பெரும் துரோகமாகிடும். இது வந்து ஸ்பெக்குலேஷன் தான் இந்த மாதிரி வர்றதும். அதனால் இப்படிப்பட்ட ஆட்கள் அப்படி பிரிஞ்சு வந்து விஜய்க்கு வந்து ஒரு சப்போர்ட் கொடுத்தாங்கன்னா, எப்போ வேணாலும் விஜய் இவங்க காலை வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா வந்து ஒரு இங்கிலீஷ் ப்ராவர்ப் இருக்குது, எ பர்சன் ஹூ கேன் ஸ்டீல் ஃபார் யூ கேன் ஆல்சோ ஸ்டீல் ஃப்ரம் யூன்னு. அதாவது வந்து ஒருத்தர் வந்து இன்னொருத்தருக்கோசரம் திருடுறேன்னா அந்த இன்னொருத்தர்கிட்டருந்தே திருட மாட்டார்ன்றது என்ன நிச்சயம். அந்த மாதிரி விஜய்க்கோசரம் நாங்கள் இந்த கட்சியை உடைச்சிட்டு வரோன்றவங்க நாளைக்கு விஜய் கட்சியை உடைக்க மாட்டாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். அதனால் அப்படி அந்த நமக்கு வந்து அரசல் புரசலாக வந்த தகவல் உண்மையாக இருந்து அப்படி விஜய் என்னன்னா, விஜய் அதை வந்து கழட்டி விடுறது ரொம்ப நல்லதாக இருக்கும். அப்படி நான் சொல்லக்கூடிய அந்த ஸ்பெக்குலேஷன்ஸில் வரக்கூடிய ஆட்கள் அப்படி கட்சியை உடைச்சிட்டு வராங்கன்னா, அவங்கள அறவே கட்டி விட்டுறது நல்லது அப்படின்னு தான் என்னுடைய ஒரு சஜஷன். ரைட். இதெல்லாம் முடிஞ்சிச்சு. ஓகே, பதவியேற்பு நடக்க போகுது. நடந்ததுக்கப்புறம் நீங்கள் சிஎம் ஆக போகிறீங்க. முதல் வேலையாக நீங்கள் என்னென்ன செய்ய போகிறீங்கன்றது நீங்கள் திட்டவட்டமாக டிசைட் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்கள் கொடுத்துருக்க ஒவ்வொரு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் கொடுத்துருக்கதும், நீங்கள் மேடை ஏறி பேசுனது எல்லாமே வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்கும். பட் இவ்வளவும் செய்ய முடியுமானா உண்மையிலேயே நிதி நெருக்கடி இருக்கும். நீங்கள் வந்து முதல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதம் பெண்களுக்கு 2500 ரூபா கொடுப்பேன் அப்படின்னு நீட்டிங்க ஃபஸ்ட்டு கையெழுத்து போடுவேன். நீங்கள் அந்த 2500 ரூபா கொடுக்கணுன்னா நம்ம கஜானால வருமானம் இருக்கணும். ரைட். ஓகே, அதுக்கு நீங்கள் ஒரு நல்ல எக்கனாமிஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் நிதி அமைச்சராக வச்சுக்கணும். முக்கியமானது தேவை வந்து நிதி அமைச்சர். அந்த நிதி அமைச்சரை சரியான ஆளாக நீங்கள் தேர்வு செய்யணும் முதல்ல யார் அப்படின்ட்டு. அடுத்தது பெருசாக இருக்க பேசக்கூடிய விஷயம், நீங்களும் வந்து பல மேடையில் சொல்லிக்கிறது என்னென்னா, லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ. அதாவது வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இருக்குது அப்படின்னு. அப்போ சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா ஹோம் டிபார்ட்மெண்ட்டு, அந்த ஹோம் டிபார்ட்மெண்ட் உள்துறை யார் கையில் வச்சுக்கான்? பெரும்பாலும் சிஎம்ங்க தான் வச்சாங்க, அதை நீங்கள் தான் வச்சுருப்பீங்க. ரைட். நீங்கள் வரைக்கும் வச்சுருந்தா நீங்கள் போய் தெருவாக போய் நிற்க போகிறதில்ல. அப்போது நீங்கள் நியமிக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர்ஸ், டிஜிபியாக இருக்கட்டும், சென்னை மாநகர காவல்துறை ஆணையாளராக இருக்கட்டும், ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எஸ்பியும், அந்தந்த ரேஞ்சுக்கு இருக்க டிஐஜிஸ், இவங்களெல்லாம் நீங்கள் சரியாக தேர்வு செய்து போட வேண்டியது உங்களோட கடமை. ஏன்னா எங்கே ஒரு லா அண்ட் ஆர்டர், அது திமுக ஆட்சியாக இருக்கட்டும், அஇஅதிமுக ஆட்சியாக இருக்கட்டும், இது வரைக்கும் செஞ்சவங்க அவங்க 2 பேரும், இப்போ வந்திருக்கக்கூடிய தாவேக்கா வந்தால் எங்கே ஒரு பிரச்சனை, எதனாவது ஒரு போலீஸ் ஆஃபீஸரோ, ஏதோ ஒரு ஐஏஎஸோ ஐபிஎஸோ, இல்லை சாதா ஒரு கான்ஸ்டபிளோ, இல்லை ஒரு லோக்கல் ரவுடி ஒரு பிரச்சனை பண்ணான்னா அது யாரை பாதிக்கும்னு பார்த்தா அந்த முதல்வரை தான் பாதிக்கும். கண்டிப்பாக நேராக என்ன ஆட்சி லா அண்ட் ஆர்டர் சரியில்லைன்னு நீங்கள் அங்கே சம்மந்தமே படலைனா கூட அந்த முதல்வர் இதுதான் நடக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நபர் வந்து ஒழுங்கான ஆளாக இருக்கணும் அப்படின்னும் போது, அப்போ நீங்கள் அந்த லா அண்ட் ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக பண்ணணும். அதே மாதிரி மக்கள் குறை நிறைய இடத்துல லஞ்சம் ஊழல் அப்படின்னு தான் இருக்குது தான். நீங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் மேடையில் பேசினா, ஒரு தாலுக்கா ஆஃபீஸ் போனால் இந்த பிரச்சனை, ஒரு பட்டா வாங்கணும் இவ்வளோ பிரச்சனை, ஒரு ஜாதி சான்றிதழ் வாங்கணும் இவ்வளோ பிரச்சனை, டெத் சர்டிஃபிகேட் வாங்கணும் இவ்வளோ பிரச்சனை அப்படின்லாம் நீங்கள் பேசியிருக்கீங்க. நீங்களும் உங்கள் கட்சி ஆட்களும் மேடையில் பேசும்போது அப்போது அதுக்கெல்லாம் ஒரு வழி பண்ணணும். அப்போ அதுக்கான ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் கரெக்டாக
டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸு, அப்புறம் ஆர்டிஓ இவங்கள சரியாக தேர்வு செய்யணும். இதெல்லாம் சினிமா கிடையாது. நீங்கள் சினிமாவில் வந்து பேசிட்டு போயிடலாம். ஆனால் இது ரியல் லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இதுக்கு கரெக்டான பிளானிங் பண்ணி இதெல்லாம் வந்து இந்த ஹோம் டிபார்ட்மெண்ட்டில் வரக்கூடியதும் இந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் வரக்கூடியதும் இதெல்லாம் சரி செய்யணும் முதல்ல. ரைட். இதுக்கெல்லாம் அப்புறமா ஒன்று வந்து பெரிய பிரச்சனை என்னென்னா, ஒயின் ஷாப் வந்து அங்கங்கே திறந்து வச்சுருக்காங்க ஊருப்பட்டது. இதனால தான் போதை கலாச்சாரம் அதிகமாகிடுச்சு. அப்புறமா வந்து ஒயின் ஷாப் நிறைய இருக்குது. அப்புறம் போதை வஸ்து பொருட்கள் நிறைய நடமாட்டம் அதிகமாகிடுச்சு. அதனால் கொள்ளைலாம் நடக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு. உண்மை தான் இது. அடித்து சொல்லுவேன். இன்னைக்கில் திமுக ஆட்சி, அதிமுக ஆட்சி அதுக்கு முன்னாடி இருந்து கண்டினியூ ஆகிருக்கு. நாளுக்கு நாள் அதிகரிச்சுனே தான் இருக்குது. அடுத்தது இப்போ நீங்கள் வந்துருக்கீங்க, உங்கள் ஆட்சியில் அது அதிகரிக்காமல் இருக்கணும்னா அப்போ சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கணும். சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கணும்னா ஒயின் ஷாப்பை நீங்கள் மூட போகிறேன் நீங்கள். ஓகேங்களா? இதுதான் அதிகமாக இருக்குன்னு உங்களால் மூட முடியுமா? நீங்கள் சொல்லிட்டீங்கலாம். அந்த ஒயின் ஷாப்பை நீங்கள் மூடுறதா இருந்தால் அப்போ ரெவின்யூ எப்படி ஜென்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு கஜானா இருந்தால் தான் ஆட்சி செய்ய முடியும். அப்போ ஒயின் ஷாப்ஸ் எல்லாம் இழுத்து மூடினீங்கன்னா இருக்கிற டாஸ்மாக் கடைங்களாம் மூடினா உண்மையிலேயே நல்ல விஷயம், வரவேற்கத்தக்க விஷயம். அப்போ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இங்கே வந்து நம்ம தமிழகத்துக்கு வருவாய் ஈட்டக்கூடியதாக பார்க்கணும். ஏன்னா நீங்கள் இலவசம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க 2500 ரூபாலாம். ரைட்டு. ஒன்று போதை வஸ்து பொருட்கள் இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. அதை இல்லைன்னே சொல்லணும்னா இளைஞர்கள் மத்தியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மோசமாக இருக்குது. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து இப்போ போதை வஸ்து பொருட்களுக்கு அடிமையாக இருக்காங்க. இதை ஒழிக்கிறதுக்கு முக்கியமான வேலை, ரொம்ப கஷ்டமான வேலை. ஏன்னா காரணம் என்னென்னா, நீங்கள் நடித்த படம் லியோ அதிலே வந்து அவ்வளோ போதை வஸ்து பொருட்கள் எல்லாம் காமிச்சிருக்கீங்க. இதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு உங்களோட ரசிகர்களை. நல்ல மாணவர்கள், நல்ல இளைஞர்களெல்லாம் உங்களை போல் ஒரு சினிமாக்காரன் தான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி விட்டது. கமலஹாசனோட விக்ரமாக கூட இருக்கட்டும், எல்லாத்தையும் போதை வஸ்து பொருட்கள் இருக்குது. ஒன்று போதை வஸ்து பொருட்களை வந்து நான் வந்து தடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சினிமாவில் காட்சி தான் பாரு. அதை எப்படி உபயோகிக்கணும்னு சொல்லி கொடுத்தது தான் நீங்கள் எல்லாருமே. ஏன்னா நீங்களே வந்து சிகரெட்டில் வந்து ஸ்டைலில் அது பேர் சினிமாவில் சீன்ஸ்க்கு வந்து சில இடத்துல தம் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, இந்த காட்சியெல்லாம் வச்சுருக்கீங்க. பெண்களை கிண்டல் பண்ணுற மாதிரி, அவங்க ஸ்டாக்கிங் பண்ணுற மாதிரிலாம் பண்ணுங்க. பட் இதெல்லாம் தான் இளைஞர்களை கெடுத்துருக்கு. இப்போ இதெல்லாம் கெடுக்கிறதுக்கு நீங்களும் ஒரு ஆளாக இருந்திருக்கீங்க ஒரு நடிகனாக இருக்கும்போது. அப்போது அடுத்து இது வந்து அதை தான் ஃபாலோ பண்ணியிருந்துருக்கலாம். இப்போ அதை நீங்கள் எப்படி அறவே ஒழிக்கிறது, அதை நீங்கள் ஒழிக்கிறதுக்கான வழியை பண்ணணும். புரியுதுங்களா? இந்த மாதிரி இதெல்லாம் முக்கியமான வேலைகள். இதை மீறி தான் மற்ற வேலைகள்லாம். ஓகேங்களா? அப்போது நீங்கள் உங்கள் கூட இருக்கக்கூடிய, நீங்கள் அமைக்கக்கூடிய அமைச்சர்கள் ஒவ்வொரு எம்எல்ஏவும் எப்படி செய்ய போகிறாங்க அப்படின்னா, ஏன்னா நிறைய பேர் இதில் வந்து 95%க்கு 99% கிட்ட சொல்லலாம் எல்லாமே அனுபவம் இல்லாத புதுமுகங்கள் தான் உங்களை உட்பட்டு. இப்போ செங்கோட்டையன் அனுபவம் உள்ள ஆள், விஎஸ் பாபு அனுபவம் உள்ள ஆள், அந்த மாதிரி ஜெயித்தவங்க 2-3 பேர் இருக்கலாம், அவ்வளோதான். மற்றவங்க எல்லாருமே புதுசு. ஆர்வ கோளாறில் இளைஞர்களும் நிறைய பேர் இருக்காங்க. என்ன செய்கிறேன் ஏது செய்கிறேன்னு தெரியாமல் இருக்கலாம். அதனால் அந்த எம்எல்ஏ எம்பிகள் எல்லாம் வந்து எம்பிகள் இல்லை, எம்எல்ஏக்களை உங்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸும் அப்புறமா வந்து நீங்கள் நியமிக்கக்கூடிய அந்த எஸ்பிஓ டிஐஜியோ அவங்க வந்து அந்த எம்எல்ஏக்களை வழி நடத்தணும். புரியுதுங்களா? அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய கலெக்டரு, ஆர்டிஓஸு இவங்கெல்லாம் வந்து அவங்கள வழி நடத்தினாதான் உங்கள் எம்எல்ஏக்கள் தவறு செய்யாமல் உங்களுக்கு ஒரு நல்ல பேர் எடுத்து கொடுக்க முடியும். இல்லைடா நமக்கு தான் பதவி வந்துச்சேன்னு உங்கள் சினிமாவில் காட்டுற ஆட்டத்தை இங்கே வந்து உங்கள் பசங்க, உங்கள் ரசிகருங்க காட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நீங்கள் லாங் லாஸ் பண்ண முடியாது. ஏன்னா உங்களது மெயினாக மைனாரிட்டி கவர்மெண்ட். ஓகேங்களா? 108 பேர் தான் வச்சுக்கோங்க. 118 பேருக்கு 108 பேர் தான் வச்சுக்கிங்க. அதனால் இதெல்லாம் யோசித்து சிந்தித்து முதல் கட்டமாக இந்த வேலையை ஃபஸ்ட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா அப்படியே வந்து, அதாவது வந்து ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் வந்து கிராஸ் ரூட் லெவல்லேருந்தே நீங்கள் ஒழுங்காக வளர்த்துட்டு வந்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு மரமே ஒரு செடி வளர்த்துன்னு வச்சுக்கோங்களேன், அந்த செடி கரெக்டாக வந்துனே இருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல எங்கேயாவது கொஞ்சம் உடஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு சின்னதாக ஒரு ஸ்டெம் உடஞ்சிச்சா, ஒரு கிளை உடஞ்சிச்சுன்னா அந்த கிளை வேறு மாதிரி போயிடும், திசை மாதிரி. அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் உங்கள் ஆட்களை வந்து ஒழுங்காக வழி நடத்துனீங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ஒன்று என்னன்னா, லாஸ்ட்டாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் நேரத்தில் தான் வந்து பிரச்சாரத்துக்கு போகும்போது 6 மணிக்கு மேலே போகமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உங்கள் பிரச்சாரம் 6 மணிக்கு மேலே வேணாம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் முதல்வர் ஆகிட்டிங்கன்னா நாளை மறுநாள் 24 மணி நேரமும் நீங்கள் பணியாற்ற வேண்டியது தான் உங்களோட கடமையாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்பு இருந்த முதல்வர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஸ்டாலினாக இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், இல்லைனா செல்வி ஜெயலலிதாவாக இருக்கட்டும், இல்லைனா எம்ஜிஆராக இருக்கட்டும், கருணாநிதியாக இருக்கட்டும், யாராக இருந்திருந்தாலும் அவங்க எல்லாமே இரவும் பகலமாக வேலை செஞ்சவங்க தான். தூக்கம் இருக்கும் அவங்களுக்கு, அந்த நேரத்துக்கு ரெஸ்ட் எடுத்துப்பாங்க. நீங்கள் இல்லை நான் 6 மணிக்கு மேலே
நான் வெளியில் வரமாட்டேன்னு இருக்கவே முடியாது. அது எத்தனை மணியாக இருந்தாலும் நீங்கள் டக்குன்னு எந்த ஒரு விஷயம், ஏன்னா உங்களுக்கு தெரியாமல் நிறைய அசம்பாவிதங்கள் நடக்கும். அது எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் எப்போ விபத்துக்கள் நடக்கிறதுக்கு, அந்த மாதிரி இப்போ லேண்ட்ஸ்லைட்ஸ் அந்த மாதிரி நடக்க அடுத்த செகண்ட் நீங்கள் போய் அங்கே நிற்கணும். இதுக்கான இது அப்புறமா வந்து ஒவ்வொருத்தருக்கும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்னென்ன நிவாரணம் கொடுக்கணும், இதெல்லாம் இருக்குது. அதனால் உங்களோட பங்களிப்பு கண்டிப்பாக தேவை. இப்போ நான் சொன்னது வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு அறிவுரை கூறணும்லாம் இல்லை, நீங்கள் இன்றைக்கி ஒரு சிஎம். பட் என்னோடய சஜஷன்ஸ் என்னான்றது நான் சொன்னேன். ஏன்னா உங்களை பற்றி ரொம்ப இழிவாக பேசிய ஒரு ஊடகவியாளர்கள் நீங்கள் தான் தகுதியே இல்லாதவங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒரு முதல்வருக்கு தகுதியே கிடையாதவர்கள் நான் வந்து அடித்து சொன்னோம் தான். ஆனால் அதையும் மீறி நீங்கள் இன்றைக்கி வந்து ஜெயிச்சீங்க. நான் ஒண்டி சொல்ல அந்த மாதிரி பல ஊடகவியாளர்கள் பல அரசியல் விமர்சகர்கள் சொல்லியிருக்காங்க. அதில் நான் ஒருத்தன். ரைட், இதெல்லாம் மீறி இந்த விமர்சனங்கள்லாம் மீறி உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு இதில் ஓட்டு போட்டு உங்கள் ரசிகர்கள்ன்றதை விட அதிருப்தியாளர்கள், அதாவது இப்போ இதுவரை ஆட்சி செய்தவர்கள் மேலே அதிருப்தியாக இருந்தவங்க, அப்புறம் உங்களோட ஃபேன்ஸு இல்லைன்னா வந்து உங்களோட தொண்டன் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், நண்பா நண்பீஸ் எல்லாருமே உங்களை பிடிச்சவங்கலாம் இன்றைக்கி தேர்ந்தெடுத்துட்டு வந்துட்டீங்க நீங்கள். அதனால் இதை நீங்கள் காப்பாற்றிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அதே மாதிரி உங்கள்கிட்ட நல்லது நடக்கும், உங்கள் மூலமாக தமிழக மக்கள் நல்லா இருப்பாங்க அப்படின்றது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இருக்கும். ஒவ்வொரு சிட்டிசனோட எதிர்பார்ப்பும். அதை நீங்கள் பூர்த்தி செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து நான் வந்து இன்னும் ஒன்று சொல்லிக்கிறேன். உங்கள் ஆட்சி அமைந்ததுக்கப்புறமா உங்களுடைய நன்மைகளை நீங்கள் செய்யக்கூடிய நல்லதை பாராட்டுவோம். அதே சமயத்தில் உங்கள் சைடில் எந்த ஒரு தவறு நடந்தாலும் கண்டிப்பாக தவறாமல் இந்த ஒற்றந்துறை எங்கள் சேனல் மூலமாகவோ இல்லை வெளியிலையோ போய் கண்டிப்பாக விமர்சிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஒற்றந்துறை. நன்றி, வணக்கம்.